புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இரும்பு மனதிலும் ஈகை என்ற விதையை விதைத்துவிட்டு நம்ம எல்லாம் மீளா துயரலை ஆழ்த்திவிட்டு சென்றாலும் இந்த இயக்கத்தையும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய தொண்டர்களையும் காக்க நான் இருக்கிறேன் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நம்மையெல்லாம் பிள்ளையாக நினைத்து இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் நம்முடைய எதிர்காலம் அந்நியார் அவர்களே, இந்த கூட்டத்திலே மிக குறுகிய காலம், இந்த மாநாட்டிலே மிக குறுகிய காலம் இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்நியார் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த காலத்தை எல்லாம் நான் வீணாக்க கூடாது. என்னுடைய அரசியல் வாரிசு என்ற அன்பு தம்பி விஜய பிரபாகரனை தலைவர் கேப்டன் அவர்கள் நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவரும் பேச வேண்டும். இருந்தாலும் ஒரு 2 நிமிடம், எனக்கும் காலத்தினுடைய அருமை தெரியும். அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரிலே, வலைவொலிகள் அதாவது யூடியூப் சேனல் என்ற பெயரிலே மிக கேவலமான விமர்சனங்களை அநாகரிகமாக நம் மீது தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும்தான் நான் பேசப் போகிறேன். தேமுதிக 2 பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது, அனைத்து பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். புரட்சி கலைஞர் உயிரை கொடு என்றால் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த மாநாட்டிற்கு நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தான். ஒத்த பைசா தொண்டனுக்கு கொடுக்கவில்லை. லட்சக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கிறார். நம்மை பார்த்து மிக அநாகரிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பொட்டியை தான் பார்க்கறாங்க, சீட்டை பார்க்கலன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஆட்சியிலே வர வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தலைவர் கேப்டன் அவர்களை போன்று ஏழ்மையை விரட்டுவேன், வறுமையை விரட்டுவேன், லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பேன், வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வர துடிக்கிறீர்கள். இல்லையே, அவர்களை விட நாம் கொள்ளடிக்க வேண்டும், அவர்களை விட நாம் சொத்து சேர்க்க வேண்டும். அது திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், கொள்ளையடித்து சொத்து சேர்க்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றுதானே ஆட்சியிலே வர ஆசைப்படுகிறீர்கள். 5 வருடம் இந்த மக்களை சுரண்டுகிறீர்கள், இந்த நாட்டை சுரண்டுகிறீர்கள். 5 வருடம் அல்ல, கேப்டன் அவர்கள் மன்றமாக இருந்த பொழுதே தன்னுடைய சொந்த பணத்தை அவர் செலவழித்து எப்படி அன்னதான பிரபு என்று பெயர் எடுத்தாரோ, அதே போன்று கடைகோடி தொண்டனும் ரசிகராக இருந்த பொழுதும் இப்பொழுதும் தன்னுடைய சொந்த பணத்தை, ரத்தத்தை வேறாக்கி சிந்திய பணத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறான். இந்த மாநாட்டிற்கு ஏறக்குறைய 15 கோடி செலவாயிருக்கு. நான் கீழே நீங்க ஒவ்வொருத்தரும் வண்டி வச்சது வந்ததை உட்பட நான் சொல்றேன். அப்படி நாங்க சொந்த காசை செலவு பண்ணி கட்சி பண்றோம், மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். கொரோனா காலத்திலே கூட இறந்தால் என்னுடைய கல்லூரியிலே புதைக்க நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். 5 வருஷம் கொள்ளடிக்கிறீங்களா? அண்ணி மன்னிக்கணும். உங்ககிட்ட பணம் கேட்டா என்னடா தப்பு? நான் கேட்கிறேன், நீ எதை வேணாலும் போட்டுக்க, என்னுடைய கருத்து. 5 வருஷம் லட்சக்கணக்கான கோடி கொள்ளடிக்கிறீங்க. 5 வருடம் அல்ல, தலைவர் கேப்டன் அவர்கள் ரசிகனாக இருந்ததிலிருந்து இன்று வரை எவனிடத்திலும் லஞ்சம் வாங்காமல், எவன் கையையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் தேர்தலின் பொழுது உங்களிடத்திலே பணம் கேட்டால் என்ன தப்பு? அது மட்டுமல்ல, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய வாரிசையும் மருமகனையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கூட்டணியை தேடுகிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு கட்சியிலே பொதுச் செயலாளர் என்ற பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆட்சிக்கு வந்தால்தான் தன்னுடைய பதவி நிலைக்கும் என்ற நிலை. எங்களுக்கு அப்படி இல்லையே, எங்களுக்கு அப்படி இல்லை.
அந்நியார் தலைமையிலே இன்னும் 4 மாநாடுகள் போட்டாலும் நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுத்து இந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை கட்டாயம் நிரூபிப்போம் என்று சொல்லி வருகை மேடையிலே இருக்கிற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த மாநாட்டிலே ஒவ்வொரு ரூபாயும் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவு செய்து விளம்பர பதாகைகள், கொடிகள், வாகனங்களை வைத்து இங்கே குவிந்திருக்கிற நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, வட்ட, பேரூராட்சி, கிளை, வார்டு கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் அனைத்திற்கும் மேலாக புரட்சி கலைஞர் கேப்டனுடைய உயிரிணைய தம்பிமார்கள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏஆர் இளங்கோவன் அவர்களை பேச வைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களின் உள்ளங்களிலே நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவரும், இந்த தமிழகத்தின் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக அரசியல் களம் கண்ட தலைவரும், லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் என்று சூளுரைத்த முதல் தலைவரும் நம்முடைய தலைவர். யாரோ என்ன வேணாலும் சொல்லலாம். இங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குருநாதராக விளங்கக்கூடிய தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய இந்த இயக்கத்தினுடைய மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர், திராவிட பெண்மணி, வீரமங்கை, என்ன வேண்டுமென்றாலும் நாங்கள் போற்றுவோம், புகழுவோம். எங்களை தாயாக, அண்ணியாக, வருங்கால சந்ததிக்கு கேப்டன் அவர்களுடைய கொள்கைகளை பறைசாற்றும் மாபெரும் தலைவியாக எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணியார் அவர்களே, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, எதிர்காலம் தேமுதிகவிற்கு எதிர்காலம் என்பதை அடையாளம் காட்டிவிட்டு சென்றாரா தலைவர் என்பது அல்ல. எதிர்காலமே எங்கள் தம்பி விஜய பிரபாகரன் என்ற சூழலைக்கும் நிலையிலே மக்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தம்பி பிரபாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய பொருளாளர், ஏறக்குறைய 15 நாட்களாக சுறுசுறுப்பாக இங்கு இருந்த இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய, உழைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்கேஎஸ் அவர்களே, பார்த்தசாரதி அவர்களே, மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர், அவைத்தலைவர், துணை செயலாளர்களே, அனைவருக்கும் கேப்டன் மூச்சாக, உயிராக அவருடைய கொள்கைகளை தாங்கிக் கொண்டு ஒரு நாள் இந்த இயக்கம் தமிழகத்துடைய ஆட்சி கட்டிலை அமர வைக்கும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு என்னுடைய முதல் கண் வணக்கம். காலத்தின் அருமை கருதி 2 செய்தியை மட்டும் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஓடுது. ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் மேல மலையில தீபம் ஏத்தணும், உயர் நீதிமன்றத்துடைய ஆணை பெற்று தீபம் ஏத்தணுங்கிறாங்க. நான் இங்க இருக்கக்கூடிய கழக தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் கேட்டுக்கொள்ளலாம். எங்க ஆசை என்ன தெரியுமா? என் தலைவர் கேப்டன் அவர்கள் கொடுத்த இந்த தீப கொடியை தமிழகத்துடைய செஞ்சார் கோட்டையில ஏத்தணும். அதுதான் எங்க ஆசை. அதனால அங்க ஏத்த முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நாங்க சொல்றோம், எங்க தீபக்கொடியை இந்த செஞ்சார் கோட்டையில ஏற்றும் வரை தேமுதிக ஓயாது, உறங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரே தூய்மையான அரசியல் தலைவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் தூய்மையான அரசியல் தலைவர் என்று பார்த்தா நம்ம தலைவரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. நம்ம தலைவரா தூய்மையான அரசியல் தலைவர். அதை பத்தி பேசலாம், ரொம்ப நேரம் பேசலாம்.
சிவக்கொழுந்து பக்கத்தில் வந்துட்டார். அதனால நானும் என்னுடைய நேரத்தின் அருமை கருதி முடித்துக்கொண்டு உங்களிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நேரம் வந்தால் காய்ச்சல் வரும். யாருக்கு காய்ச்சல் வரும் தெரியுமா? நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறவனுக்கு காய்ச்சல் வரும். நாளைக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறவங்களுக்கு யார் ஆட்சிக்கு வரணும்? ஆண்டவங்களா, ஆள போவங்களா? முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம் தலைவி அன்னியார் அவர்களுக்கு நாம் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். அதனால் நமக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்காக இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க சொல்லி எங்க கட்சியை தாழ்வுபடுத்தாதீங்க. உங்களுக்கு கூட்டணி வரணும்னா நேர்மையான முறையில் எங்களை அணுகுங்க, எங்க தலைவியை அணுகுங்க, எங்க பொதுச் செயலாளர் கேளுங்க. நாங்கள் இந்த கொள்கைகளை, தலைவருடைய கொள்கைகளை, லட்சியங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள். தலைவருடைய கொள்கை லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் என்ற கொள்கை. அந்த கொள்கையை சொல்லி எங்கள் தலைவியிடம் நீங்கள் கேளுங்கள். யாராவது கேட்க தயாரா இருப்பானா? ஆனா சொல்ற, உறுதியா சொல்ற, நம் தலைவருடைய லட்சியம் ஒரு நாள் நிறைவேறும். அது எந்த கூட்டணி என்பது பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தலைவருடைய கொள்கையை, லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய கூட்டணியை அன்னியார் அவர்கள் அமைப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதேபோல் இந்த மாநாடு நடத்திய அனைவருக்கும், சிவக்கொழுந்து, உமாநாத் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, நாம் பாதை அன்னியார் காட்டும் பாதை, அந்த பாதையில் எந்த கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணியை நாம் ஏற்று உழைப்போம். நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க புரட்சி கலைஞர் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்மட்ட குழு உறுப்பினர் அருமை சகோதரர் கு நல்லத்தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பேச அழைக்கிறேன்.